இந்த ஜோதிடத்தை நினைஞ்சிருக்காங்க அதாவது திரியோணத்தை 4 பிரிச்சுட்டான். எது தர்மார்த்தா காமா மோச்சான்னு 4 பிரிச்சிருக்கான். இது அப்படியே வைங்க. கேந்திரத்தை எடுத்துக்கிட்டா 1 4 7 10 ராஜகேந்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 2 5 8 11 பணமரம்னு கொடுத்துடலாம். 3 6 9 12 ஆபோக்குலையும் அப்படி கொடுத்துட்டான். இல்லையா? இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது, நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் பாரியாயத்தில் என்ன பிரிச்சிருக்கான் அப்படின்னா, இப்போ மேசத்திலேருந்து கடகம் வரை, சிம்மத்திலேருந்து விருச்சிகம் வரை, தனுசுலேருந்து மீன வரை, இந்த 3 பாரியாயத்தை அவன் பிரிச்சிருக்கான். இப்போ இந்த இடத்துல தான் நீ, உன் தந்தை, உன் சந்ததி, இப்போ நீ நடுவில் நின்றுக்கிட்டு இருக்க. உனக்கு மேலே உங்கள் அப்பா இருக்காரு, உங்கள் தாத்தா இருக்காரு, உங்கள் பாட்டை இருக்காரு. ஆனால் உனக்கு அடுத்து உன் பையன் இருக்கான், உனக்கு ஒரு பேரை வேணும், அடுத்து ஒருத்தர் பூட்டை வேணும். இந்த இடத்துல நீ நிற்கிற. அப்ப இந்த லக்கணத்தை தான் என்ன எடுத்துக்கான், காலபுருஷனுடைய லக்கணமா மேச லக்கணத்தில் வச்சு உன்னை நீ பார் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த 3 பாரியாயத்துக்கும் பஞ்சாதி கிரகங்கள் இல்லாது சாயா கிரகங்களுடைய நிலையில எல்லா கிரகங்களை விட வலுவான கிரகம்னு சொல்லக்கூடிய கேதுவோட நட்சத்திரத்தை தான் அங்க வச்சிருக்கான் அசுபதி மகம் மூலம். இல்லையா? என்ன நீங்க சாயாகரம்னா ராகுகேது சொல்லுவீங்க, அசுபதி மகாமூலத்தை எங்க கொண்டு போய் வச்சுட்டான், தர்ம திரியோணத்துல முதல் நட்சத்திரமா வச்சிருக்கான். இவன் எதுக்கு அப்படி கொண்டு வந்தான்? 1 திருவாதிரை சுவாதி சதயத்தை காமத்திரியோணத்துல கொண்டு போய் பதிச்சிட்டான். இல்லையா? இது காமத்திரியோணம். ரைட். இப்ப ராகுன்னு எடுத்தா நம்ம சொல்றது என்ன, தாத்தா பாட்டையும் பூட்டேன், கேதுன்னா பாட்டி கீட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அசுபதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள இவன் ஏன் முதல் நட்சத்திரமா கொடுத்தான்? இதை உள்ள போய் பார்க்கும்போது தான் இந்த அசுபதி நட்சத்திரம், இது நம்மளால என்ன சொல்லுவான், தலைவாசல் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல தான் உன்னுடைய கர்ம வினை கோட்பாடு, நீ செய்த நல்வினை தீவினை, நீ செய்த நன்மை தீமை இருக்கு இல்லையா, அந்த செய்வினை கூட்டத்தை பூரா அந்த கேதுவோட நட்சத்திரத்துல அசுபதியில வச்சிருக்கான். யார் செஞ்சது? நம்ம கர்ம வினை. மக நட்சத்திரத்துல என்ன வச்சிருக்கான், நம்மளுடைய பித்திருக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டேன், அந்த பித்திருக்கள் கூட்டத்தை பூரா மகத்துல வச்சுட்டான். மூல நட்சத்திரத்துல அது காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்பதால் உங்க வம்சத்தில் நடந்த தெய்வ குற்றம் எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்த தெய்வ குற்றமா வச்சுட்டான். அப்ப நீ செய்த அதான் உங்க வம்சத்தில் நடந்த தெய்வ குற்றம். சரியா? இந்த 3ஐயும் நாம சரி செஞ்சா, இந்த 3 சாவியை திறந்தா உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மையா நடக்கும். இல்லையா? இப்ப நீங்க ஒரு டெஸ்டுக்காவது மக நட்சத்திரத்துல ராகுவோ செவ்வாயோ புதனோ யார் வேணாலும் நிக்கட்டும், என்ன எந்த நட்சத்திரத்துல, மக நட்சத்திரத்துல நிற்கும் போது நீங்க நல்லா கேட்டு பாருங்க, உங்க வீட்டில் துர்மரணம் எத்தனை நடந்துச்சு அப்படின்னு. துர்மரணம் எத்தனை நடந்துச்சு? உங்க தாத்த கூட பிறந்த பங்காளிகள் எத்தனை பேர் இறந்திருக்கான்? அப்படியே டிட்டோவா நிற்கும். இதே அசுபதி நட்சத்திரத்தில் போய் சுக்கிரன் நிற்கிறார், அது செய்வன கூட்டத்தை தானே குறிக்குது. அப்ப சுக்கிரன்னா யாரு? கலத்திரக்காரன் தானே. யாரா உங்க குடும்பத்தில் கல்யாணம் ஆகி வாக்கப்படாமையே வாழ்ந்து இறந்த ஆத்மா யாரான்னு கேளுங்க. ஆமாம்பா. இப்ப இதெல்லாம் நம்ம வாழ்வியலோடு ஒத்து வர்றது. இப்ப கோயில் குற்றம் தெய்வ குற்றம் அப்படின்னா நம்ம தெய்வத்தை போய் சிலையை நான் இதா பண்ணோம் இல்ல, நிர்வாக பணியில் இருக்கும்போது கையாளுதல் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. கோயில் நிர்வாக பணியில் இருக்கும், அந்த நிர்வாக பணியில நம்ம கையாடுறோம் இல்லையா. இப்படி கையாண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க.